ஒரு விசேஷ நாள்ல குளிச்சுட்டு சமைக்கிறது இல்லையா? சாயந்தரம் தானே சாமி கும்பிட போறீங்க, நான் அதுக்குள்ள குளிச்சிருவேன். என்னதான் பொண்ணு வளர்த்துருக்காங்களோ. நீங்க வளர்த்ததை விட நல்லாதான் வளர்த்துருக்காங்க. கல்யாணம் ஆனவங்களுக்கும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கும் வித்தியாசமே இல்லையா? அவள்கிட்டே வர வேண்டியது. ஏய், புடவை கட்டிட்டு வா. வரேன். ஏன் அப்பா எவ்வளவு நேரம் பண்றா? திருவாரூர் தேரை கூட இழுத்துடலாம்ல இருக்கு, இவ்வளவு கிளப்ப முடியலையே. நான் சொல்லியே 1 hour ஆகுது. இவ்வளவு ஒழுங்கினமா இருக்கா? எவ்வளவு நேரமா புடவை கட்டுது? என்ன மட்டும் புடவை கட்ட சொல்லிருக்கீங்க, அத்தாச்சி சுடிதார் போட்டிருக்காங்க. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அதனால புடவை தான் கட்டணும். அவளுக்கு கல்யாணம் ஆகி அவ வீட்டுல போய் கட்டிக்கிறா. கொழுக்கட்டை செய்ய யாராவது வரலாம்ல? 2 பேரும் டிவி பார்த்துட்டே உட்காந்துருக்கீங்க. எனக்கு அது தட்டுறதுக்குலாம் வராது. போமா, உனக்கு ஒரு வேலையே இல்லை. அவளுக்கு மொபைல்ல நிறைய வேலை இருக்கும், அதனால வரல. உனக்கு தட்டுறதுக்கு அல்பப்பட்டு தானே வராம இருக்கிற. 2 பேரும் கொழுக்கட்டை சாப்பிட வாங்க. திங்கிறதுக்கு மட்டும் முன்னாடி வந்துரு, செய்யறதுக்கு மட்டும் முன்னாடி வராத. அப்படியா? அக்கடை சூடு. ஆஹா, என்ன டேஸ்ட். 2 பேரையும் ஒரு மாதிரி தானே பாக்குறீங்க. 2 பேரும் கோயிலுக்கு கிளம்புங்க. நான் வரலம்மா. சரிம்மா, பார்த்து பத்திரமா இரு. சரி, நீ கிளம்பு. நானும் வரலத்த, நான் டிவி பார்க்க போறேன். கல்யாணம் ஆன பொண்ணு கோயிலுக்கு வர்றதுக்கு அல்பப்படுற. எல்லாம் குடும்ப நலனுக்கு தானே சொல்றேன், ஏதோ பண்ணுங்க. பிரியா என் பொண்ணுன்னா ஐஸ் இன்னொரு பொண்ணு, 2 கண்ணு மாதிரி. உங்க பொண்ணை என்னை நம்பி கொடுங்க, நான் என் பொண்ணு மாதிரி பார்த்தேன்.